ஹியூமனிட்டி இருக்கிற எல்லாரும் செய்யறது தானே நானும் செஞ்சேன். தாத்தா, வீட்டுல பிரச்சனை வருங்கிறதுக்காக மனசாட்சிக்கு எதிரான ஒரு விஷயத்தை என்னால பண்ண முடியல. இங்க பாருங்க, வெண்ணிலா மேல எனக்கு இருக்கிறது ஜஸ்ட் சிம்பத்தி தான். அதை நீங்க வேற மாதிரி பாக்குறீங்க. மாத்தி மாத்தி எல்லாரும் சேர்ந்து எனக்கு பிரஷர் ஏத்துறீங்க. நான் என்ன தாத்தா பண்ணுவேன்? பாருங்க தாத்தா, வெண்ணிலா சீக்கிரமா கியூர் ஆகிறதுக்கு இந்த என்வாயன்மெண்ட் ஒரு காரணமா இருக்குன்னு டாக்டர் சொல்றார். கொஞ்ச நாள் பார்க்கலாம். அது வரைக்கும் வெண்ணிலா இங்கே இருக்கட்டும். வெண்ணிலா இங்க வந்ததுல இருந்து நான் காவேரி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்ற ஒரு கன்ஃபியூஷன் காவேரிக்கே இருக்கு. நான் அதை சரி பண்றேன். நாளைக்கு எங்களோட வெட்டிங் டே, உங்களுக்கு தெரியும்ல? அதெல்லாம் யோசிச்சுதான் ஹாஸ்பிட்டல் அந்த பொண்ணை நான் சேர்க்க சொன்னேன். இப்ப இருக்கிற நிலைமையில உங்களால சந்தோஷமா கல்யாண நாளை கொண்டாட முடியுமா? முடியும் தாத்தா. தாத்தா, நான் காவேரிய கொடைக்கானல் கூட்டிட்டு போலான் இருக்கேன். அவளும் கொடைக்கானல் போனா ஹாப்பி ஆயிடுவா தாத்தா. நானும் காவேரியோட டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். காவேரிக்காக இதெல்லாம் யோசிக்கிறேன்னு இல்ல தாத்தா, எனக்காக நான் யோசிக்கிறேன். எனக்கு காவேரி தான் முக்கியம் தாத்தா. எந்த காரணத்துக்காகவும் என்னால் அவளை மிஸ் பண்ண முடியாது. நைட்டு வெறுப்பாய் தான் நான் கிளம்பினேன். அவன் என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்கிற கோபம், ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ். ஆனா நிதானமா யோசிச்சு பார்த்தப்போ காவேரியாவே என்னை புரிஞ்சுக்கணும்னு நான் எதிர்பார்க்கறது தப்புன்னு புரிஞ்சது. நான் தான் அவளுக்கு பொறுமையா எடுத்து சொல்லி புரிய வைக்கணும்னு ரியலைஸ் பண்ணி தான் இங்க வந்திருக்கேன் தாத்தா.